ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கெனேடியன் யாழ் சமையல். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூவோடு நான் இன்றைக்கி டேயை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதோட ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோட நான் இன்றைக்கி சாப்பிட போகிறது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு க்ரீம் சீஸ் வித் டோஸ்டட் வெஜிடபிள் சாண்ட்விச். இதுக்கு நான் லெட்டஸ், டொமேட்டோ, கியூக்கம்பர், அதோட எங்களுக்கு உரைப்பு இல்லாமல் சாப்பிடலாது, அதனால் கொஞ்சம் பச்சை மிளகாயும் போட்டு பெப்பர் அண்ட் சால்ட்டையும் தூளிட்டு தான் நான் இதோட நல்ல ஒரு டீயும் செய்து தான் சாப்பிட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். ஹோல் டே நாங்கள் இருக்கலாம் சாப்பிடாமலன்னு தான் சொல்லுவேன். ஆனால் நான் லஞ்சுக்கு நல்ல ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் தான் செய்ய போகிறேன். அப்போ நாங்கள் மார்னிங் கொஞ்சம் நல்ல ஒரு ஹெல்த்தியாக சாப்பிடலாமே என்றுட்டு தான் நான் இப்போ இந்த சாண்ட்விச் செய்து சாப்பிட்றேன். எனக்கு சூப்பராக இருக்குது. இந்த வெளியில் இருக்கிற ஸ்னோவுக்கும் இந்த ஹாட் டீக்கும் பார்க்கவே அருமையாக இருக்குது. நாங்கள் இந்த ஹாட் டீயையும் குடிச்சு கொண்டு தான் இந்த சாண்ட்விச்சை சாப்பிட போகிறேன். உண்மையிலேயும் டேஸ்டாக இருக்குது. இந்த உரைப்புக்கும் இனிப்புக்கும் புளிப்புக்கும் அதோட நான் ஒரு விண்டோ சைடில் இருந்து வெளியில் இருக்கிற வியூவையும் என்ஜாய் பண்ணி கொண்டிருந்து பேர்ட்டும் நிறைய எங்களை வீட்டில் நிற்கிது. அப்போ அந்த ஸ்னோஃபாலோட பேர்ட்டையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இப்போ நாங்கள் லஞ்ச் செய்ய போகிறோம். சிம்பிள் ரெசிபி தான். நான் இப்போ மல்டி கிரெயின் மாவு எடுத்து வச்சுக்கிறேன், ஆட்டாமா. அதில் தான் நான் இன்றைக்கி நல்ல ஒரு ரொட்டி செய்ய போகிறேன். இது நீங்கள் ரொட்டி என்னன்னு சொல்லலாம், சப்பாத்தி என்னன்னு சொல்லலாம். வாங்க நாங்கள் குழச்சோறு கொஞ்சம் வச்சுட்டு செய்ய போகிறோம். அதுக்காக வேண்டி நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு பிரட்டல் கறி மாதிரி ஒன்று செய்ய போகிறேன். அது வெண்டிக்காய் நல்லா சின்ன சின்ன வெட்டிட்டு தக்காளி பழம், வெங்காயம், செத்த மிளகாய் எல்லாம் போட்டு தாளித்து அதுக்குள்ளே நீங்கள் வெட்டி வச்சுருந்த வெண்டிக்காயையும் போட்டு பிரட்டி எடுக்க வேணும். எண்ணெய்க்குள்ள நிறைய எண்ணெய் பாவிக்கக்கூடாது, கொஞ்சம் எண்ணெய்க்குள்ள வதக்கி எடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஸ்பைசஸ் நீங்கள் பெப்பர், சால்ட் போட்டு மிளகாத்தூள் போடலாம், மஞ்சள் எல்லாம் போட்டு நீங்கள் தாளித்து பிரட்டி ஒரு கறி மாதிரி எடுக்கலாம். நான் கொஞ்சம் வரட்டி கறியாக தான் எடுத்து நான் ரொட்டியோட சாப்பிட ஈஸிக்கு. பார்த்தீங்களா, இது நல்ல ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு. வெண்டிக்காய் சாப்பிடாதாக்கள் இப்படி செய்து சாப்பிட்டீங்களா நல்லா சாப்பிடலாம். இப்போ நான் இதுக்கு தேசிப்புளியும் விட போகிறேன். தேசிப்புளியும் விட்டு தான் நான் இறக்க போகிறேன். கொத்தமல்லி இலையும் போட்டு நல்ல வடிவாக நாங்கள் இதை பிரட்டி விடலாம். உண்மையிலேயும் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்ல ஒரு டேஸ்டான ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஃபுல் ரெசிபி இதில் எடுக்கையில் எல்லா நேரமாக இது செய்ய தெரியும். கறியை பார்த்தா நிறைய பேருக்கு இப்படித்தான் நான் லஞ்ச் செய்தேன். நான் நல்ல வாசமாகவும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இனி நாங்கள் சப்பாத்தி செய்யலாம். நிறைய எண்ணெய் விடாமல் கொஞ்சம் எண்ணெய் தான் விடுறேன்.
நான் ஈஸியாக இப்படியே உருட்டி தட்டி வச்சிருவேன். எனக்கு டக்குன்னு எடுத்து எண்ணெயில் போட ஈஸியாக இருக்கும். இது ஒரு விதமான ஒரு ட்ரிக்ஸ். டக்குன்னு ரொட்டி சொல்கிறதுக்கு எங்களுக்கு தேவையான ரொட்டியை நாங்கள் தப்பியே ஆல்ரெடி செய்து வச்சுட்டோம்டா எண்ணெய் ஹீட்டாக இருக்க பேன் டக்குன்னு போட்டு எடுக்கலாம். அதை தான் நான் இப்போ செய்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான ரொட்டியெல்லாம் சுட்டாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணலாம். சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் சாப்பிட்டாச்சு. இனி நாங்கள் ஒரு நல்ல ஒரு பழம் சாப்பிடலாம். பப்பாப்பழம் எங்களோட வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இன்றைக்கி பப்பாப்பழம் வெட்ட போகிறேன். வெட்டி நான் பிள்ளைகளோடு சேர்ந்து தான் சாப்பிடணும். அதோடு நான் இந்த பப்பாப்பழத்தை வெட்டின சீட்ஸ், அதாவது அதன் விதைகளை நான் சேர்க்க போகிறேன். அதை நான் சேர்க்கறதுக்கு காரணம் நீங்கள் நினைக்கலாம் அது என்ன மண்ணுக்கு போட்டு வளர்க்க போகிறேன்னாண்டு. இல்லை, இதை நான் முதல்ல சேர்த்து எடுத்துட்டு சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் நல்லா வடிவாத பிணைஞ்சி கழுவி அதை எடுத்து காய போட போகிறேன். அதில் சரியான மருத்துவம் நிறைஞ்ச பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு இருக்குது. தெரியாட்டிக்கு நீங்கள் உண்மையிலையும் இதை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க. இந்த பப்பாப்பழ விதைகள் சாப்பிட்றதால நிறைய நன்மைகள் எங்களுக்கு இருக்குது. எங்களோட உடம்புல நிறைய பெனிஃபிட் செய்து தரும். பப்பாப்பழம் சூப்பர் ஃப்ரூட்டில் உண்டு. அது நாங்கள் சாப்பிடிக்க எங்களுக்கு நிறைய நன்மைகளை தருது. அதாவது எங்களோட ஸ்கின்னுக்கு நல்லா, வெயிட் லாஸுக்கு நல்லா, நிறைய அயன் இருக்குது. அதோட போன்ஸ் எங்களுக்கு எலும்புகளுக்கு நல்லா, வயிற்று பிரச்சனை உள்ளாக்கள், அவங்களுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் உள்ளாக்கள், செமிப்பாடுத்தன்மை இல்லைன்னா நீங்கள் இது சாப்பிட்டா நிறைய நல்லா. அதாவது சின்ன பிள்ளைகள் கூட சாப்பிட்டாலும் நல்லா. ஏனென்றால் அவங்களுக்கு பூச்சியல் இருக்குது வயிற்றில், நிறைய ஸ்வீட்ஸ் அதில் சாப்பிட்றவங்களுக்கு. அப்போ நீங்கள் இதை கூட கேட்கல, அவங்களுக்கு வயிற்றில் உள்ள பூச்சியலை கொல்லும். அது என் பிள்ளைகளுக்கு நான் கிழமையில் ஒரு கத்தனை நான் பப்பாப்பழம் கொடுக்குறேன். நான் அதாவது என் சின்ன மகளுக்கும் சரியான விருப்பம். இப்போ நான் இந்த சீட்ஸை பெரியாக்களும் சாப்பிடலாம், சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். இதை நான் காய வச்சுட்டு நான் பவுடர் பண்ணி கொடுப்பேன். நான் எனக்கு வேணுமெண்டா நான் ஒரு 1-2 வாய்க்கில் சும்மா போட்டு சாப்பிட்டு தண்ணியை குடிப்பேன். அது இன்னும் நல்லா. வாங்க நாங்கள் இனி பப்பாப்பழத்தை வெட்டலாம். இந்த பப்பாப்பழம் சாப்பிட்றதால நிறைய நன்மைகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தெரியாத நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே பப்பாப்பழம் நாங்கள் ஸ்ரீலங்காவில் நாங்கள் இது கேட்கல, இலங்கையில் நாங்கள் சும்மா எங்களோட வளவுகளுக்குள்ள சும்மா வளர்கிற ஒரு பழம் தான் இது. காசு கொடுத்து அங்கெல்லாம் வாங்குறதுன்றது இல்லை. இங்கே நாங்கள் வாங்க போனோம்டா எனக்கு இந்த பப்பாப்பழம் ஆல்மோஸ்ட் $12 முடிஞ்சது. இங்கே இந்த காசு கனேடியன் டாலர்ஸ் $12 தான் நான் இந்த பப்பாப்பழம் வேண்டினேன். நான் ஊரில் இருக்கிற நீங்கள் உங்களுக்கு வசதியாக இருந்ததுண்டா நீங்கள் இந்த பப்பாப்பழத்தை வேண்டி நெடுகளும் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லா. இங்கே எங்களுக்கு இப்படித்தான் சாப்பிடலாம், கிழமையில் ஒருக்கா தான். அதனால் நாங்கள் இங்கே ஒருக்கா வேண்டி சாப்பிடலாம், அது பரவாயில்லை. ஆனால்
உங்களுக்கு எவ்ரிடே எடுக்கலாம் என்றாலும் இது நல்லதுதான். இது நல்ல ஒரு இனிப்பான பழம் தான். மிச்சத்தை நான் எனது பிள்ளைகளோட சாப்பிட்றதுக்கு வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மகள் வந்துட்டா ஸ்கூலால். பாவாவும் பாப்பா பழம்ண்டா விருப்பம். உடனே அவாக்கு ஃப்ரெஷ்ஷாக நான் கொடுத்து நான் சாப்பிட்றா. அவாக்கு சரியான விருப்பம் பாப்பா பழம். இப்போ இந்த சீட்ஸை பார்த்தீங்களா ஒரு 2 நாளைக்கு பிறகு நல்லா காஞ்சிட்டுது. இப்போ நான் இதை எல்லாம் எடுத்து ஒரு சிப்லாக் பேக்கில் போட்டு வைக்க போகிறேன். இப்போ நான் எனக்கு தேவையான நேரத்தில் நான் ஒரு 3 நாள் எடுத்து வாயில் போட்டுட்டு சும்மா சப்பிக்கி கொண்டு தண்ணியை குடிப்பேன். எனக்கு ஓகே. ஆனால் எனது மகள் வந்து அப்படி சாப்பிட மாட்டா. சின்ன மகள் அவளுக்கு நான் சின்ன ஒரு பவுடர் ஆக்கிட்டு அவள் சாப்பிட்ற சாப்பாடுகளை போட்டு சும்மா கொடுப்பேன், சாப்பிடுவாள். Thank you friends. See you soon.